ஹாப்பி சாபத். ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் துவக்க ஆராதனையிலே தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பரின் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தேவ செய்திக்காக நாம் கடன் செல்ல இருக்கிறோம். 8 வார்த்தைகளின் வல்லமை என்ற தலைப்பின் கீழாக இந்த நாள் தேவ செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். த பவர் ஆஃப் 8 வேர்ட்ஸ். 2006ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலே அமெரிக்க தேசத்தில் ஒரு விபத்து ஒன்று நடந்தது. ஒரு அழகான வாலிப பெண்மணி, ஒரு 18 வயது நிரம்பினவள், ரயில்கள் கடந்து செல்லும் அந்த தண்டவாளத்திலே தன் கையில் இருந்த அலைபேசியில் யாருக்கோ தொடர்பு கொண்டு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி கொண்டே அந்த ஃபோனை பார்த்துட்டே அந்த தண்டவாளத்தில் அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த பெண்மணி அந்த தண்டவாளத்தில் கடந்து செல்லும்போது பின்னாடி தொலைதூரத்தில் ஒரு ரயில் வரக்கூடிய சத்தம் பெரும் அளவில் கேட்டது. அந்த ரயிலை இயக்கக்கூடிய அந்த பைலட், லோகோ பைலட், இதை சரியாக கவனித்து தூரத்திலிருந்தே அவர் எச்சரிப்பின் ஒலியை எழுப்பின போதும் அந்த பெண்மணி அதற்கு ஒருபோதும் திரும்பி பார்க்காமலும் அல்லது அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காமலும் அவள் தொடர்ந்து அந்த செல்போன்லேயே தன்னுடைய கவனத்தை வைத்து கொண்டிருந்தாள். அந்த ரயிலை இயக்கின அந்த லோகோ பைலட் எத்தனையோ முறை இந்த ரயிலை நிறுத்துவதற்காக முயற்சி செய்த போதிலும் அந்த முயற்சி எல்லாம் தோல்வியிலேயே முடிவடைந்தது. எதிர்பாராத விதத்தில் இந்த ரயில் அந்த வாலிப பெண்ணை இடித்து கடந்து சென்றது. மரித்த அந்த பெண்ணினுடைய பிரேதத்தை எடுத்து யார் இவர்கள் என்று சொல்லி முதலாம் தகவல் அறியும் சட்டத்திலே இவளை குறித்து விசாரிக்கும் போது 2005ஆம் ஆண்டிலே ஊனமுற்றோர்களுக்கான அழகி போட்டியில் முதல் இடத்தை பிடித்தவள் இந்த டாரா மெக்அவாய் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி. இவங்களுக்கு காது கேட்காது. இந்த குறைபாடு இருக்கிறதுனாலே எத்தனை முறை அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தாலும் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை அந்த பெண்மணியினாலே உணர்ந்து கொள்ள முடியாததினாலே பெரும் விபத்திலே அவளுடைய உயிரும் பறிபோனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு நம்மை எச்சரிப்பதற்காக பல முயற்சிகளை கையாளுகிறவராக இருக்கிறார். நியாய தீர்ப்பிலே நாம் பாவிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று தீர்க்கப்பட்டு நாம் ஆக்கினைக்கு உடன்படாமல் நித்திய ஜீவனுக்கு உடன்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பல்வேறு முயற்சிகளை நமக்காக மேற்கொண்டு இருக்கிறார். அதற்கு தான் ஆண்டவர் ஒரு பலனாக பார்க்கும்போது ஒரு வருஷத்தில் 52 ஓய்வு நாட்களை, வெள்ளி மாலை ஓய்வு நாளின் துவக்க ஆராதனை 52 முறைகள், சனிக்கிழமை தெய்வீக ஆராதனைகள் 52, ஓய்வு நாள் பள்ளி பாட ஆராய்ச்சி 52, இன்னும் மேற்படி சூரிய அஸ்தமன ஆராதனை, விசேஷ ஜெப ஆராதனை, 10 நாள் ஜெபத்தொடர்கள், 7 நாள் ஜெபத்தொடர்கள் என்று சொல்லி ஆண்டவர் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். எதற்காக என்று சொல்ல பார்க்கும்போது நாம் ஒரு அழிவிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த அழிவிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு நாம் உடன்படும் போதோ அல்லது கீழ்ப்படியும் போதோ அந்த அழிவின் பாதையிலிருந்து நாம் மீட்கப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே பாவிகளாய் இருக்கிற நாம் தேவனுடைய பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் சகோதர சகோதரிகளாக இருக்கிற நாம் வெளிப்புறத்தில் நாம் ஒரு காட்சியை அளிக்கிறவர்களாக இருப்போம். அதே சமயத்தில் நம்முடைய இருதயத்திலோ தன்னுடைய சொந்த சகோதரனை பற்றிய அன்பு கூட குளிர்ந்த அல்லது தனிந்த நிலைமையில் இருக்கும் என்பதை பார்க்கிறோம். கணவன் மனைவியாக இருக்கிறவர்களாகவும் இருக்கலாம். அவர்களுடைய அன்பும் தனிந்து போகக்கூடிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ அன்பை பற்றி பிரசங்கிக்கிறோம், ஒற்றுமையை பற்றி பிரசங்கிக்கிறோம்.
இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பின் சத்தமாக நாம் ஏற்றிருந்தோம் என்று சொன்னால், மெய்யாகவே இன்றைக்கு நாம் பக்தி வினயமான ஒரு சந்ததிகளாக இந்த பூமியில் நாம் இருப்போம். ஒரு ஜெபத்தை செய்து இந்த நாள் செய்திக்குள்ளாக நாம் கடன் செல்வோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, பரிசுத்தமான ஓய்வு நாளில் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். தேவரீர், நீர் எங்களோடு பேசும். உம்முடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிற நாங்கள் உம்முடைய ஆவியானவராலே தொடப்பட்டு உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பலனடைந்து இவ்விடத்திலிருந்து சமாதானத்தோடும் நம்பிக்கையோடும் கடந்து செல்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்துவதற்கு அநேக முயற்சிகளை கையாளுகிறார். பட் செல்டம் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன்ஸ். அந்த மனம் மாறுதலோ அது ஏற்படுவது மிகவும் அரிதானதாக இருக்கிறது. எழுப்புதல் என்பது நம்முடைய எண்ணத்திலும் அல்லது நம்முடைய சிந்தனையிலும் தான் இருக்கிறது. அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் இடம்பெறாததாகவும் இருக்கிறது. கடைசி கால தேவ சத்தியத்தை கேட்கிறவர்களாக யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் பலத்தோடே அவருடைய செய்திகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு வாசகத்தை நாம் பார்ப்போம். இவாஞ்சலிசம் என்ற புத்தகத்திலே 16-17 பக்கத்திலே நாம் பார்க்கும்போது அம்மையார் இதை குறித்து நமக்கு ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு கேள்வி ஒன்று வைத்திருக்கிறார்கள். Now is the time for the last warning to be given. இப்பொழுது இறுதி எச்சரிப்புக்கான செய்தியை கொடுக்க வேண்டிய நேரம். There is a special power in the presentation of truth in the special time. விசேஷித்த நேரங்களில் இந்த கடைசி கால செய்தியை பற்றி சொல்லும்போது இதில் விசேஷித்த வல்லமை இருக்கிறது. ஒரு கேள்வி வச்சுக்கிறாங்க, பட் ஹவு லாங், எவ்வளவு நாள்? அப்ப இதற்கான பதில் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, how long you'll wait for a powerful sermon. எவ்வளவு நாள் நாம் வல்லமையான சத்தியத்திற்காக நாம் காத்திருப்போம், அது நமக்கு தெரியாததாக இருக்கிறது. பட் இட் will not continue only for a little while. சில நாட்களுக்கு மாத்திரமே. அப்ப சில நாட்களில் ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தான் இந்த நாளில் நாம் பார்க்கும்போது துவக்கத்திலே ஒரு வேத பகுதியை நாம் பார்த்திருந்தோம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது வேதம் இப்படியாக சொல்லுகிறது. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானனே என்று முறையிடுவாய் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப ஒரு காலம் வரும், ஆண்டவருடைய வசனம் நமக்கு கிடைக்கக்கூடாத ஒரு காலமாக இருக்கும். வல்லமையான செய்திகளை நாம் தேடினாலும் நாம் கண்டடையக்கூடாமல் வரக்கூடிய காலம் ஒன்று இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு தீர்க்கதரிசியாக சொல்லப்படக்கூடிய ஆமோஸ் இதை குறித்து எழுதுகிறார் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்தும் திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். எவ்வளவு தேடினாலும் இனிமே என்ன செய்யாது, வல்லமையான சத்தியம் கிடைக்காது. Now is the time. இப்பொழுதே அதற்கான காலமாக இருக்கிறது. எனவே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டும் அல்லது அவருடைய போதகர்களை கொண்டும் அல்லது மனுஷர்களை கொண்டும் இந்த நாளிலே இந்த அற்புதமான சத்தியத்தை அவர் சொல்லி வருவதற்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இவை எல்லாவற்றிலேயும் அவருடைய நீதி விளங்கவும், அவருடைய ஜனங்கள் அவரை பின்பற்றி அவரை போலவே இந்த பூமியில் வாழ்ந்து அல்லது பாவத்தை ஜெயித்து ரட்சிப்பை பெற வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் மாறிவிட்டோமா? மனம் மாறினோமா? எழுப்புதல் அடைந்தோமா? இவை எல்லாவற்றையும் இன்றைக்கு நாம் நினைத்து பார்ப்பதற்காக இன்னைக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு அழகான ஒரு கதை பகுதிக்குள்ளாக நாம் கடன் செல்ல இருக்கிறோம். நினிவே என்று சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பட்டணம். இந்த நினிவே என்ற பட்டணத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதனுடைய அளவு 8 கிலோமீட்டர் அல்லது 8 மைல் சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு 8 மைல் சுற்றளவாக இருக்கிறது. இந்த நினிவே தற்போது ஈராக் தேசத்தில் அது இருக்கிறது.
இந்த நினிவேயின் தேசத்தில் எத்தனை ஜனத்தொகை எவ்வளவு சொல்லலாம் பார்க்கும்போது 1,20,000 பேர் என்று சொல்லி யோனாவின் காலத்திலே இது கணக்கிடப்பட்டதாக இருக்கிறது. இந்த நினிவே என்ற பட்டணத்திற்கு மதில்கள் மிகவும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்தது. 100 அடி அகலம் வாய்ந்த மதில்கள், கிட்டத்தட்ட 3 ரதங்கள் பக்கத்து திசையில் வைத்து ஒரே நேரத்தில் செல்லக்கூடிய அளவுக்கு அது அகலம் வாய்ந்த ஒரு மதில்களாக இருந்தது. A beautiful city filled with wickedness. அழகான ஒரு பட்டணம், ஆனால் துன்மார்க்கத்தினால் நிறைந்த ஒரு பட்டணம். இந்த பட்டணத்திற்கு தேவனுடைய செய்தியை சொல்லும்படியாக ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து யோனா என்று ஒரு தீர்க்கதரிசியை அழைத்தார். இந்த யோனா என்ற தீர்க்கதரிசி இந்த பட்டணத்தின் ஜனங்களை சந்தித்து அவருடைய கீழ்ப்படியாமையை குறித்தும் அவர்களுடைய துன்மார்க்கத்தை குறித்தும் அவர்களுக்கு விரோதமாக அவர்களுக்கு எச்சரிப்பு செய்யும் வார்த்தைகளை பேச வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. கேள்வி, யோனா எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணார்? எவ்வளவு நேரம்? சரி, அடுத்த கேள்வி, என்ன செய்தியோடு யோனா அங்க போனார்? என்ன சொல்லணும்? என்ன செய்தி? இன்னைக்குள்ள தலைப்பு அதுதான். The power of 8 words. என்ன 8 வார்த்தை? என்ன வார்த்தை? இன்னும் 40 நாட்களில் நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். இந்த பிரசங்கம் எவ்வளவு நேரம் பண்ணியிருப்பார் அவரு? மேபி 1 minute, ஒரு நிமிஷம் செய்தி. எத்தனை நாள் அவர் சொல்லணும்? 40 நாள் சொல்லணும். அந்த பட்டணத்தினுடைய அளவு, அதனுடைய தோற்றத்தை பற்றி பார்த்தோம். எல்லா தெருக்களிலும் இந்த ஒரு நிமிஷம் பிரசங்கம். சரியா? 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். யாரு? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 8 பேர். அப்படிதானே? அப்ப 40 நாள்ல பிரசங்கம் பண்ணா மனம் மாறிடுவாங்களா? ஒரு நிமிஷம் பிரசங்கம் பண்ணா மனம் மாறிடுவாங்களா? ஆனா மாறினாங்க. அப்ப யோனா இந்த செய்தியை கொண்டு செல்றாரு பாருங்க. 40 நாட்கள் இந்த நினிவே நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெருக்களிலும் அவர் கொண்டு சென்ற சத்தியம் என்ன தெரியுமா? இன்னும் 40 நாட்கள்ல இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். யாராக இருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்கிறவர்கள் அதற்கான ஈடுபாட்டில் இருந்தார்கள் என்று சொன்னால் ரட்சிக்கப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க நியாயம் தீர்க்கப்படுவாங்க. சத்தியம் ரெண்டு காரியத்தை செய்யும். ஒரு காரியம் என்னன்னு சொல்ல போகும்போது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பட்சிக்கப்படுவார்கள். அப்படிதானே? சத்தியம் 2 காரியத்தை செய்யும். அப்ப யோனா கொண்டு சென்ற ஆண்டவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராலே பட்சிக்கப்படுவார்கள். அப்ப இந்த யோனா இந்த இடத்திலே ஆண்டவருடைய செய்தியை கொண்டு சென்று இந்த நினிவே நகரத்தில் அவர் பிரசங்கம் பண்ணின பிற்பாடு இந்த நினிவே அழிந்து விட்டதா என்று சொல்லலாம் பாருங்க. இல்ல, அழிந்து போகல. அப்ப இந்த யோனா இந்த கடைசி நாட்களில் அல்லது நினிவே பட்டணத்திற்கு ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிற குறிப்பிட்ட அந்த கடைசி நாட்களிலே அவருடைய முழு ஈடுபாடோடும் ஆண்டவருடைய வழிநடத்துதலோடும் அந்த இடத்துல அவருடைய செய்தியை கொண்டு சென்றதுனாலே ஆண்டவருடைய பிரசன்னம் யோனாவோடு இருந்து யோனாவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் நினிவே பட்டணத்திலிருந்து அழிவிலிருந்து தப்பித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய செய்தி எத்தனை முறை நம்ம கேட்குறோம்? யோனா காலத்தில் 40 நாள் ஒரு நிமிஷம் பிரசங்கம் கேட்டாங்க. நம்ம அன்பை பற்றி பிரசங்கம் கேட்குறோம், ஒற்றுமையை பற்றி நம்ம பிரசங்கம் கேட்குறோம், இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான சத்தியங்கள் நிறைய கேட்குறோம். 40 நாளில் ஒரு மனுஷன் மாறிடுவானான்னு சொல்ல பாரும்போது நிச்சயமாக மாற முடியும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு 3 முக்கிய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. யோனா இந்த செய்தியை கொண்டு சென்ற நேரத்தில் அந்த நினிவே பட்டணத்தின் ஜனங்கள் என்ன செய்தாங்க, அதிலிருந்து நமக்கு 3 முக்கிய பாடங்கள். முதலாவது பாடம் என்னன்னு சொல்லலாம் பாரும்போது, யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். எடுத்தவங்க வாசிங்க. சரி, வேதம் சொல்லுகிறது, யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அடுத்த வசனம் 5வது வசனம், அப்பொழுது
நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள் என்று சொல்லலாம். பாருங்க, முதல் ஆவிக்குரிய பாடம் என்னன்னு சொல்லலாம் பாரும்போது, they believed the word of God immediately. They believed the God's word immediately. தேவனுடைய வார்த்தையை உடனே ஏற்றுக்கொண்டார்கள், உடனே விசுவாசித்தார்கள், உடனே நம்பினார்கள். நீ யாரு, எங்க இருந்து வர்ற, நீ யூதனா என்பதெல்லாம் முக்கியம் அல்ல. நீ கொண்டு வந்திருக்கிற செய்தி கர்த்தருடைய செய்தி, நீ கொண்டு வந்திருக்கிற எச்சரிப்பு கர்த்தர் இந்த பட்டணத்திற்கு கொடுத்திருக்கிற எச்சரிப்பு என்ற பக்தி வினயத்தோடு இந்த ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டதுனாலே வேதம் சொல்லுகிறது, உடனடியாக அவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்களா, உபவாசம் பண்ணுவதற்கு ஆயத்தமானார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டதும் உடனடியாக நாம் அந்த வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமா? உடனே நாம் ஆண்டவரோடு அந்த ஆண்டவருடைய செய்திக்கு நம்மை ஈடுபடுத்தினோம் என்று சொன்னால் உடனடி ஆசீர்வாதம். இந்த யோனாவின் கதை நமக்கு அதுதான் நமக்கு படித்து கொடுக்கிறதாக இருக்குது. உடனே ஏற்றுக்கிட்டாங்க, உடனே நம்பினாங்க, உடனே விசுவாசிச்சாங்க. ஆண்டவர் உடனே அவங்களை அழிவுலேருந்து பாதுகாத்தார். இன்னைக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சத்தியம் என்னன்னு சொல்லலாம் வரும்போது, இன்னைக்கு உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னாலும், ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னாலும், உடனே ஆண்டவர் நமக்கான ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். They believed the God's word immediately because they wanted to be saved. அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தையை உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். வேதத்திலே ஒரு வசனம் இருக்கு, ரோமரின் நிருபம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துடைய கடைசி வசனத்திலே நாம் பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே வராத யாவும் என்னதான் பாவம். அப்ப யோனா கொண்டு சென்ற ஆண்டவருடைய எச்சரிப்பின் செய்தியை கேளாதவர்கள் அல்லது விசுவாசிக்காதவர்கள் யார் இந்த இடத்துல? யார், நீதிமானா பாவியா? பாவி. அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவன் யார் இந்த இடத்துல? பாவி. ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை எத்தனையோ முறை கேட்டாலும் அதை ஏற்பதற்கு இன்னும் நம்மளுடைய இருதயம் கடினமா இருக்கும் என்று சொன்னால், வேதம் சொல்லிருக்கிறது, விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, we have to believe the God's word immediately. ஆண்டவருடைய சத்தத்தை நாம் உடனடியாக நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பைபிளில் சொல்லியிருக்கிறார்ல, என்ன சொல்லியிருக்கிறாரு? கவலைப்படாதீர்கள். கவலைப்படாமல் இருக்கிறோமா? ஏன் கவலைப்படுறோம்? விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். விசுவாசம் இல்லை, அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அழாமல் இருக்கிறோமா? சந்தோஷமா இருக்க சொல்லியிருக்கிறாரு. எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறோமா? ஏன்? விசுவாசத்திலே ஏற்பட்ட அந்த குறைவு. எனவே இந்த நினிவே ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்த அந்த யோனாவை குறித்து, அவர் யாரு, எங்கிருந்து வந்தார் என்று சொல்லி இதெல்லாம் பார்ப்பதை காட்டிலும் அவர் என்ன செய்தியோடு வந்தார் என்று சொல்லி எல்லாரும் உடனடியாக அந்த சத்தியத்தை ஏற்பதற்காக துணிந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்னதும் நம்ம நினச்சி பார்ப்போம், அவர் எப்படி இருப்பார், எங்கெல்லாம் இருப்பார்? இல்லை இல்லை, விசுவாசம் இருந்தால் ஆமாம் நம்ம கூட இருப்பார். ஆண்டவர் என்னோட கூட வருகிறார், அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னால் எப்படி வருவார், எங்கே வருவார்? இல்லை இல்லை, அவர் என் கூட இருப்பார்னா அவர் இருப்பார். டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கா தேசத்திற்கு கடன் சென்ற ஒரு ஊழியக்காரர், மிஷனரி டு ஆப்பிரிக்கா, ஜாம்பியா என்ற ஒரு பட்டணத்தில் போய் கிராமத்தில் ஊழியம் செய்துட்டு இருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. கையில் பைபிள் எடுத்து அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எந்திரிச்சு பேசுறாரு. என்ன தெரியுமா பேசுறாரு? An old man stood up and said, the black book that the white man has is speaking to me. அந்த வெள்ளக்கார் கையில் வச்சிருக்கிற அந்த கருப்பு புத்தகம் என்னோடு பேசுகிறது. தேவ ஜனமே, ஆண்டவருடைய வசனம் உங்களோடு பேசுகிறதா? தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வசனம் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறதாக இருக்க வேண்டும். எப்படி டேவிட் லிவிங்ஸ்டனால நிறைய பேர்
இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தண்டையில் அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லலாம் பார்க்கும்போது எல்லாருமே அவர் கொண்டு வந்த தேவ செய்தியை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டாங்க. பீப்புள் ஆர் ரிசீவிங் வித் கிரேட் ஃபெய்த், பெரிய விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டாங்க. அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அநேகர் அழிவின் பாதையிலிருந்து தப்பித்தார்கள். யோனாவின் செய்தியையும் கேட்டவர்கள்லாம் அநேகர் விசுவாசித்தாங்க. அநேகர் அதை கிறிஸ்துவின் எச்சரிப்பு என்று நம்பினார்கள். அநேகர் அல்லது எல்லாருமே அந்த அழிவிலிருந்து தப்பித்தார்கள். கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் இந்த புத்தகத்தில் 44ஆம் பக்கத்தில் நாம் பார்ப்போம். கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் பேஜ் 44. அம்மையார் சொல்லிருக்காங்க, அப்பான் யுவர் ரிசெப்ஷன் ஆர் ரிஜெக்ஷன் ஆஃப் இட் யுவர் இட்டர்னல் டெஸ்டினி டிபெண்ட்ஸ். உங்களுடைய ஏற்றுக்கொள்ளுதலை பொறுத்தும் அல்லது உங்களுடைய நிராகரிப்பை பொறுத்தும் உங்களுடைய இறுதி தீர்ப்பு இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம எதை ஏற்றுக்கொள்ள போகிறோம், எதை நிராகரிக்க போகிறோம்? ஆண்டவருடைய வருகையின் செய்தியை வைத்திருக்கிற இந்த சபை விசுவாச பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய சபை விசுவாச பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அதை முழு மனதாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய முடிவோ நித்தியத்திற்கான முடிவாக இருக்கிறது. அல்லது ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனதிலே சில தேய்மானம் அல்லது சில கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய முடிவும் அதற்கு தக்க விதத்தில் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். God is not forcing. ஆண்டவர் ஒருவரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. தேவன் ஒருவரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நிராகரிக்கலாம். நாம் என்ன செய்ய போகிறோம்? நினிவேயின் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நினிவேயின் ஜனங்கள் விசுவாசித்தார்கள், நினிவேயின் ஜனங்கள் ஆண்டவரை நம்பினார்கள், நினிவேயின் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க, நினிவேயின் ஜனங்கள் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியை தேவனுடைய தாசன் என்று நம்பி தன்னை தாழ்மைப்படுத்தி அந்த இடத்துல அவர்கள் கடந்து வந்தாங்க. இன்றைக்கும் நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு வழிநடத்துகிறவராக இருக்கிறார். 2015ஆம் ஆண்டு என்று சொல்லி நான் நினைக்கிறேன். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி எகிப்து தேசத்தில் காப்டிக் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு 25 வாலிபர்கள், இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. லிபியாவில் வேலை செய்வதற்காக கடன் செய்கிறாங்க. இவங்க எல்லாமே ஒரு கிராமத்தை சார்ந்தவங்க. எகிப்தில் அந்த லிபியாவில் வேலை செய்த நாட்களில் தன்னுடைய கிராமத்திற்கு யாராவது ஒரு நன்மையை பெற்றுக் கொடுக்கணும் என்ற ஒரு ஈடுபாடோடு அங்கே இருந்த நாட்களில் 50 ISIS தீவிரவாதிகள் மூலமாக இந்த 25 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 25 பேரில் 4 பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்க, 21 பேர் மாற்றிக்கொண்டார்கள். அந்த 21 பேரையும் அந்த ISIS தீவிரவாத இயக்கம் என்ன செய்தது என்று சொல்லலாம் பார்க்கும்போது எல்லாரையும் அவருடைய சிரச்சேதம் பண்ணி அவர்களை கொலை செய்தார்கள். ஒன்று உங்கள் இயேசு கிறிஸ்துவ மறுதளித்திரு, இல்லை எங்கள் பக்கமாக வா. அவங்க இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கலை, மரணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த காட்சி படக்காட்சியாகவும் வீடியோ காட்சியாகவும் இவர்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இவருடைய மனைவிமார்கள் பிள்ளைகள்மார்கள் இந்த படத்தை பார்க்கும்போது அவங்க என்னதம்மா சொல்லி கொடுக்குறாங்க? அங்கே இருக்கிற பெரியவங்க, இதை பார்த்துட்டு நீ பழி வாங்குன்னு சொல்லி கொடுக்கல, உங்க அப்பா மரித்தது மாதிரி விசுவாசத்தில் நீயும் ஆண்டவருக்காக போராடி சாகணும்னா அந்த உலகத்தில் நீனு செத்துப்போ. ஆண்டவரை நீ நம்பி இருக்கிறன்னா அது ஒன்னே போதும், அவர் மேல விசுவாசமா இருக்கிறனா அது ஒன்னே போதும் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பிள்ளைகளை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு என்று அவர்கள் ஒரு வீரராக வளர்ப்பதற்காக ஈடுபட்டு இருக்கிறார்கள். தேவ ஜனமே, keep up the faith what your fathers have believed. உங்களுடைய முன்னோடிகள், உங்களுடைய முற்பிதாக்கள் கொண்டிருந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவருடைய விசுவாசத்தினாலே நம்முடைய குடும்பங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற்றிருக்கிறது? இன்றைக்கு இந்த நினிவேயின் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய செய்தி சொல்லப்பட்டதும் அவங்க உடனடியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கு நீங்களும் நானும் உடனடியாக ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் நமக்கும் ஒரு நன்மை இருக்கிறது. We'll go to the second part, இரண்டாவது பகுதி. They responded to the message immediately. They responded to the message immediately. தேவனுடைய வார்த்தைக்கு உடனே அவர்கள் என்ன செய்தாங்களா? பதில் அளித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உடனே
ஒரே ஒரு வசனத்தை நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்துட்டு நம்ம இங்கே வருவோம். மார்க்கின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பைபிளில் ஒரு வார்த்தை அங்கே அண்டர்லைன் பண்ணும். 2வது வார்த்தை என்னன்னு சொல்ல பார்க்கும்போது, வசனத்தை கேட்ட உடனே. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட உடனே அங்கே யாருக்கு வேலை வந்துடுது? யாருக்கு வேலை வருது? யாருக்கு வேலை வருது? சாத்தானுக்கு வேலை வருது. அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்திலிருந்து எப்படியாவது எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லி முயற்சிக்கிறவனாக அந்த சாத்தான் இருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொல்லலாம் பார்ப்பது, இந்த யோனாவின் அனுபவம் நமக்கு கற்றுக் கொடுப்பது 3ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை நாம் பார்ப்போம். யோனா 3, 5, 6 ஆகிய வசனங்களை பார்ப்போம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். 6வது வசனம். ஓகே, இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு எங்க உட்கார்ந்தாரு? சாம்பல் உட்கார்ந்தார். யாரு? ராஜா. எதுக்கு உட்கார்றாரு? தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்றாரு. அதை கேட்டதும் விசுவாசித்தாங்க. அதை கேட்டதும் நாம மறு உத்தரவு கொடுக்கணுமே, நான் ரெஸ்பாண்ட் பண்ணணுமே. என்ன ரெஸ்பான்ஸ் நான் கொடுக்க போறேன்? இன்னைக்கு அந்த செய்திக்காக என்னை நான் தாழ்த்துறேன், உபவாசிக்கிறேன். ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் செய்தியில கூட நான் சொல்லியிருப்பேன், ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து நம்ம கடந்து போகும்போது எப்பவுமே எல்லாம் செக் பண்ணுவோம். கொண்டு வந்த உடைமைகள்லாம் சரியாக கொண்டு போகிறோமா, ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, தவறு விட்டுட்டோமா என்று சொல்லி எல்லாத்தையுமே நம்ம டபுள் செக், அப்படி தானே டபுள் செக் பண்ணுறோம். ஆனால் ஒரு பக்கத்தில் நம்ம யோசிப்போமோ, வாட் ஆம் ஐ டேக்கிங் ஃப்ரம் காட்? வீட்டுக்கு போன பிற்பாடு ஆண்டவரிடத்துலேருந்து நான் என்ன எடுத்துகிட்டு போனேன்? இந்த ஆலயத்தின் தொழுகையிலிருந்து நான் என்ன எடுத்துகிட்டு போனேன்? என்ன மறு உத்தரவு நான் செய்தேன்? அந்த செய்தியை கேட்டதும் என்னுடைய இருதயத்தில் நான் செய்தது என்ன? எனவே நம்முடைய கவனம் எல்லாம் நம்முடைய உலகத்தை பற்றினதாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய கவனம் எல்லாம் ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றினதாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் இது என்னுடைய வீட்டில் நடந்த ஒரு காரியம். எங்களுக்கு 2 சின்ன பிள்ளைங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது தூத்துக்குடி சர்ச்சில் பாஸ்டராக இருந்தேன். அப்போ 2 மாதம்தான் மூத்த மகளுக்கு. ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு போகும்போது அவங்க கையில் கொஞ்சம் பேப்பரு, கொஞ்சம் கலர் பென்சில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். எதுக்குன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கக்கூடாது, அப்படி தானே? டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கக்கூடாது. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மனசு அப்படியே மாறுது. என்ன மாறுதுன்னு சொல்லலாம் பாரும்போது, நாங்கள் தீர்மானிச்சிட்டோம் என் பிள்ளை இந்த பிரசங்கத்தை கவனிக்க போகிறது கிடையாது. பேப்பர் எடுத்து வரையட்டும், கிறுக்கட்டும், என்னன்னாலும் பண்ணட்டும். அதனால நான் புக்கு கொண்டு போகிறேன், கலர் பென்சில் கொண்டு போகிறேன், அவங்க அங்கே இருக்கட்டும். இது இது சரியானதான்னு சொல்லலாம் பாரும்போது இல்லை, இதை நம்ம அப்படியே விட முடியாது. முளையில எப்படி கிள்ளி எறிகிறது, அடுத்து இப்படி இந்த சூழ்நிலையை மாற்றுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா இங்கே பாரு, நீ பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டு இருக்கிற, இன்னைக்கு டாடி பேசுகிற பிரசங்கத்தை கேட்டு அதில் என்ன பாயிண்ட்ஸ் சொல்கிறேனோ அதெல்லாம் நீ எழுதிட்டு வந்தனா அன்னைக்கு உனக்கு ஒரு கிஃப்ட். ஒரு நாளும் சனிக்கிழமை சாயங்காலம் நீ நிம்மதியாக இருக்க விட்டது கிடையாது வீட்டில். தேவ ஜனமே, ஆண்டவருடைய வசனத்தை பிள்ளைகளை கேட்க வைப்பதற்கு அவருடைய ஆசையை தூண்டி விடக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். அவங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், வசனத்தை கேட்கணும், செய்தியை கவனிக்கணும். இதற்கு நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி நம்ம பயிற்சிக்கணுமோ அப்படி நாம் பயிற்சிக்கிறவர்களாக இருக்கணும். அதனால தான் நினிவேயின் ராஜா என்ன செய்தாருன்னு சொல்ல வரும்போது, எவ்வளோ பெரிய சிம்மாசனத்தில் உட்காந்துருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே அந்த சாம்பல்ல இறங்கி உட்கார்ந்தார். எதுக்கு? தேசத்தில் இருக்கக்கூடிய பெரியாள் தொடங்கி கீழ் நிலைமையில் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவரை ஒருமுகப்பட்டு தேடுகிறவர்களாக கடந்து வர வேண்டும் என்று சொல்லி, கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் என்ற புத்தகத்தில் 44வது பக்கத்தை நாம் பார்ப்போம். அம்மையார்கள் சொல்லியிருக்கிறாங்க, மென் ஹியர் த வேர்ட், மனுஷர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், பட் அண்டர்ஸ்டாண்ட் இட் நாட், ஆனால் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. சரியா? பிரசங்கத்தை நல்லா கவனிப்பாங்க, ஆனால் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. They do not discern that it applies to themselves. அது எனக்கு கிடையாது, அது வேற யாருக்கோ என்று சொல்லி சொல்வார்கள். சரி, அடுத்து அதுக்கப்புறம் they do not realize their need
நீட் ஆர் தேர் டேஞ்சர். அதனுடைய தேவையை குறித்தும் அதனுடைய ஆபத்தை குறித்தும் உணராதவர்களாக இருப்பார்கள். they do not perceive the love of Christ. ஆண்டவருடைய அன்பையும் உணர்ந்து பார்க்க முடியாது. எப்ப ஆண்டவருடைய வசனத்தை கேட்கலன்னா, பிரசங்கத்தை முழுசா கவனிக்கலனா, பிரசங்கத்தின்படி வாழணும்னா என்ன செய்ய முடியாது? ஆண்டவருடைய அன்பு என்ன செய்யாது? உங்க வாழ்க்கையில இருக்காது. அப்ப அம்மையார் தொடர்ந்து சொல்லிட்டாங்க, they do not perceive the love of Christ and they pass by the message of his grace as something that does not concern them. அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏதோ வந்தாரு போனாரு, 40 நிமிஷம் பிரசங்கம் பண்ணாரு, அனுப்பி வச்சார். இல்ல, sometimes சில நேரங்களில் our church is like a bedroom. அப்படிதானே? பிரசங்கர் மேலே போனதும் தூக்கம் எங்கிருந்தா வரும் தெரியாது, கண் அப்படி மூடிடும். தேவ ஜனமே, ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய வேண்டிய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் கவனக்குறைவு என்பது இருக்கக்கூடாது. பிள்ளைகளை ஆவிக்குரிய வளர்ச்சியில் தூண்டும் விதத்திலும் எந்த விதத்திலும் சோர்வுகளோ தளர்வுகளோ இருக்கக்கூடாது. பிள்ளைங்களா இருக்கிறாங்களா, வாலிபர்களா இருக்கிறாங்களா, அவங்களை சரியாக ஆண்டவருடைய ஆலயத்தில் அமைத்து விட வேண்டியது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் இந்த புத்தகத்துல 45வது பக்கத்தை பார்ப்போம். 45வது பக்கம், பேஜ் 45. ஓகே. Satan has many helpers. யாருக்கு? சாத்தானுக்கு உதவி பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்களா. Many who profess to be Christians are aiding the tempter to catch away the seeds of truth from the other hearts. ஆண்டவருடைய ஆலயத்துல சாத்தானுக்கு அனுமதி கிடையாது. அப்படிதானே? என்ன சொல்றோம்? இது பரிசுத்த ஆலயம், இங்க சாத்தானுக்கு அனுமதி கிடையாது. ஆனா நம்ம என்ன செய்யறோமா, ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். வா 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 வா, சரியா? என்ன செய்றோம்? கிறிஸ்டியன்ஸ் எய்டிங் த டெம்ப்டர் டு கேட்ச் அவே த சீட்ஸ் ஆஃப் ட்ரூத் ஃப்ரம் த அதர்ஸ் ஹார்ட். வந்து இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கிறான், இவனை ஏதாவது பண்ணி டிஸ்டர்ப் பண்ணு. Many who listen to the preaching of the word of God make it a subject of criticism at home. நிறைய பேர், பாரத்தோட சொல்றேன், நிறைய பேர் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதுல இருந்து நல்லதை பேசுறாங்களோ இல்லையோ, கெட்டது நிறைய பேசுறாங்களாம். சரி, அடுத்து அம்மா சொல்லிக்கிறாங்க, the minister's character. அதில் எதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க பாருங்க. the minister's character, பிரசங்கியாருடைய குணலட்சணம், motives and actions and the conduct of the fellow members of the church. அந்த பிரசங்கியாரை பற்றி பேசுகிறாங்க, அவருடைய செயல்பாடுகளை குறித்து பேசுகிறாங்க, சபையில் இருக்கிற மற்ற விசுவாசிகளை பற்றியும் பேசுகிறாங்க. are freely discussed. இதெல்லாம் பற்றி ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாங்க. ஆனால் அம்மையார் சொல்லிக்கிறாங்க, severe judgment is pronounced. அவங்க மேலே பயங்கரமான நியாய தீர்ப்பு வரப்போகுது. Gossip or slander, and this is the hearing of the unconverted. Often these things are spoken by whom? யாரு? Parents. அப்ப ஆண்டவருடைய சத்தியத்தை விசுவாசிக்கிறோம்னு சொல்லிட்டோம். முதல்ல அதுக்கான மறு உத்தரவு என்ன? நம்ம பிள்ளைங்களை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவதற்கு தடையா இருக்கிறோமா அல்லது வழிகாட்டியா நம்ம இருக்கிறோமா? சில நேரத்தில் நம்மளுடைய நடைமுறைகளை பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து மறுல செய்யக்கூடிய அனுபவங்களாக மாறுகிறது. You can't walk with God holding devil's hand. பிசாசினுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு தேவனோடு நாம் நடந்து போவோம் அல்லது கடந்து போவோம் என்பது எந்த விதத்திலும் நடக்காது. 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நாம் வாசித்த அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். வேதம் சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு என்னத்தை கொடுங்க? உமது வாக்கை என் இருதயத்தில் வச்சிருங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு இந்த ஆலயத்திலிருந்து கடந்து செல்லும் போது உம்முடைய வாக்கு என்னுடைய இருதயத்தில் இருக்கட்டும். நாம் பாவம் செய்யக்கூடாது, நான் பாவியாக இருக்கக்கூடாது. உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அழிவிலிருந்து தப்பிக்கக்கூடிய உம்முடைய மகனாக மகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உம்முடைய வாக்கு என்னுடைய இருதயத்திலே இந்த நாளில் இருக்கட்டும். வீடுகளுக்கு போகும்போது இன்னைக்கு நம்ம எடுத்து செல்வது என்னது? ஆண்டவருடைய வார்த்தை. என்ன வார்த்தை? நினிவேயின் ஜனங்கள் முதல்ல ஆண்டவருடைய செய்தியை கேட்டதும் விசுவாசித்தாங்க. ஆண்டவருடைய செய்தியை கேட்டதும் அவங்க மறு உத்தரவு கொடுத்தாங்க. மூன்றாவது பாடம், they repented immediately. யோனாவின் புதம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்ப்போம். யோனாவின் புதம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். சரி, மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும்
தம் தம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள் என்று சொல்லி நாம் பாருங்க. ஒரே அதிகாரத்துக்குள்ள நடக்குது இந்த சம்பவங்கள் எல்லாம். ஒரே அதிகாரத்துக்குள்ள தான் பிரசங்கம் பண்றாரு. இன்னும் 40 நாட்கள்ல நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி பிரசங்கம் பண்றாரு. அதே அதிகாரத்துல தான் என்ன நடக்குதுன்னு சொல்ல பார்க்கும்போது, யாரெல்லாம் தாழ்த்திருக்கிறாங்கன்னு சொல்ல பார்க்கும்போது, மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட தம் தம் பொல்லாத வழியை குறித்தும் தம் தம் கையில் உள்ள கொடுமை குறித்தும் அவங்க எல்லாம் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? அறிக்கை செய்து ஜெபம் செய்ய ஆரம்பித்தார்கள். தேவ ஜனமே, the problem is worse. சோதனை மிகவும் பகிரங்கமாக இருக்கிறது. 9ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். பைபிள் சொல்லியிருப்பாங்க, யோனா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திருப்புவார் என்று கூற சொன்னான். there is a chance. கொஞ்சம் மன்றாடி பார்ப்போமே, கொஞ்சம் ஜெபித்து பார்ப்போமே, கொஞ்சம் பாவரிக்கை செய்து பார்ப்போமே, ஆண்டவர் நமக்காக எங்கேயாவது மனஸ்தாபப்பட்டு அவருடைய கோபத்திலிருந்து நம் கோபத்தை விட்டு அவருடைய முகத்தை திருப்பினாலும் திருப்புவாரு. நமக்கு தற்காலிகமாக கொஞ்ச நாளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும். They repented immediately, knowing that God will forgive them. உடனடியாக மனம் மாறினாங்க. எதனால என்று சொல்ல பார்க்கும்போது, ஆண்டவர் அவருடைய அக்கிரமங்களை மன்னித்தருள்வார் என்று சொல்லி. எனவே நினிவேயின் ஜனங்களுக்காக தேவன் பரிதவித்தார் என்று சொல்லி நம்ம அந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து யாரை நேசிக்கிறார்? உலகத்தில் பாவிகளை நேசிக்கிறாரு, பாவத்தை வெறுக்கிறாரு. இன்னைக்கு நம்ம யாரு? பாவிகள். நம்மள ஆண்டவர் நேசிக்கிறாரா? நேசிக்கிறாரு. நம்ம கிட்ட ஒண்ணு வெறுக்கிறாரு. என்ன வெறுக்கிறாரு? பாவத்தை வெறுக்கிறாரு. அப்ப அந்த பாவத்திலிருந்து நம்ம மீட்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? உடனே மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். உடனடியாக, இமீடியட் ரிபெண்டன்ஸ். ஒருவேளை நம்ம விசுவாசிக்காம மனம் திரும்பாமல் நம்ம இருந்தோம் என்று சொன்னால் இட் இஸ் அப் டு அஸ். அது நம்மிடத்திலே விடப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. மனம் திரும்புதலுக்காக காலதாமதம் ஒருபோதும் செய்யாதீர்கள். ஒருபோதும் மனம் திரும்புதலுக்காக காலதாமதம் செய்யவே கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு அனுபவத்தை நான் கடந்து வந்தேன். ஒரு இடத்துல ஞானஸ் முழுக்குக்கென்று ஒரு வாலிபன் ஆலயத்தில் நல்ல உற்சாகமாக இருப்பார். வாலிப பையன். சபையாரெல்லாம் சொல்கிறாங்க, பாஸ்டர் இந்த பையனுக்கு ஒரு ஞான ஸ்நானம் கொடுங்க, பைபிள் ஸ்டடி கொடுங்க. சரி, பைபிள் ஸ்டடி கொடுத்தாச்சு. ஞானம் முழுக்க இருப்பவர்கள்லாம் ஆயத்தமாக, பாஸ்டர் இன்னும் ஒரு 2 மாதம் போட்டும் பாஸ்டர். சரிம்மா, நீ சொல்கிறம்மா, இன்னும் 2 மாதம் போட்டோம். சரி, கொஞ்ச நாட்கள் கழித்தது. அதுக்கப்புறம் பாஸ்டர் இன்னொரு 2 மாதம் போட்டோம், இன்னொரு 2 மாதம் போட்டோம், இன்னொரு 2 மாதம் போட்டோம். 2.5 வருஷம் கடந்துச்சு. 2.5 வருஷம் கடந்துச்சு. சுருக்கமாக சொன்னா, இன்னைக்கு அந்த வாலிபன் உயிரோட இல்லை. தேவ ஜனமே, மனம் திரும்புதலை ஒருபோதும் விசுவாச பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? கால தாமதம் செய்யவே கூடாது. எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை என்ன செய்யாதீங்க? கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. எது வரைக்கும் நம்ம கடினமாக இருப்போம்? ஆண்டவரும் முதல்ல தீர்க்கதரிசி அம்மையாருன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்படி இதை கேட்குற மாதிரி சத்தியம், இதை மாதிரி தொழுக உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்க போகிறது கிடையாது. அப்போ எது வரைக்கும் நம்ம கடினமாக இருப்போம்? இல்லை, அது இன்னைக்கே தகர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மனம் திரும்புவதனாலே நாம் ஒன்றையும் நாம் இழந்து போவர்கள் அல்ல. கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து என்ன செய்றாங்க? சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். மனம் திரும்புகிறவர்கள். தேவ ஜனமே, மனம் திரும்புகிறவர்களாக இன்னைக்கு நீங்கள் மாற வேண்டும் என்றால் இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற அர்ப்பணிப்பை இந்த இடத்துல நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இன்றைக்கு நீங்கள் கடந்து வந்தீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வருகிறார். When you enter into the courts of Christ, Christ enter into your circumstances. நாம் கிறிஸ்துவிடத்தில் வந்தோம் என்று சொன்னால் கிறிஸ்து நம்மிடத்தில் வருகிறவராக இருப்பார். நாம் மனம் மாறின பட்சத்திலே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கான மீட்பை பெற்றுக் கொடுப்பதற்கு எந்த எல்லைக்கும் அவர் நமக்காக முயற்சி எடுக்கிறவராக இருக்கிறார். அதான் யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
இப்போ ஆண்டவர் பாருங்க, ஒரு மனுஷனை மீட்பதற்காக காணாமல் போன ஒரு ஆடு, ஒரு காசு, ஒரு மகன், அந்த ஒன்று, அதுக்காக ஆண்டவர் எதை வேணாலும் இழப்பதற்கு துணிவார். அப்போ நினிவேயின் ஜனங்கள் 1,20,000 பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவருக்கு முன்னாடி தாழ்த்தி இருக்கிறாங்க, உபவாசத்தில் இருக்கிறாங்க, ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்காக பரிதமிக்காமல் இருப்பாரா? இல்லை. அப்போ இன்னைக்கு சபை விசுவாச பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கும் போது இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்திலையும் உடனே அதை கேட்டு நாம் விசுவாசித்து நாம் மறு உத்தரவு சொல்லி நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நினிவேயின் ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுடைய சபை விசுவாச பிள்ளைகளுக்கும் அந்த விடுதலையை கண்டிப்பாக கொடுப்பார். சீன தேசத்திலே ஒரு கொடூரமான தண்டனை ஒன்று இருந்தது. எப்படி ரோம கலாச்சாரத்திலே சிலுவையில் அறைதல் ஒரு கொடூரமான தண்டனையோ, இந்த சீன தேசத்தில் இந்த லிங்சி என்று சொல்லக்கூடிய ஒரு தண்டனை. என்ன விதமான தண்டனை என்று சொல்லலாம் பார்க்கும்போது, ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போதே அவனை கட்டி வைத்து அவனுடைய சரீரத்தை 1000 துண்டுகளாக வெட்டுவாங்க. சரீரத்தில் இருக்கக்கூடிய சதையில் 1000 முறை துண்டு துண்டாக வெட்டுவாங்க. சீன தேசத்துக்கு ஒரு மிஷனரி கடந்து போறார், ஜான் மெர்ச்சன்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி. ஜான் மெர்ச்சன்ட் அங்கே யாராவது ஆண்டவருடைய சத்தியத்தை பற்றி பிரசங்கம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை, இது சட்டம். இதை அறிந்து தான் அங்கே போனார், ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி சொன்னார். இதை கேட்ட அந்த சீன அரசு இவர் என்ன செய்தார்னு சொல்ல பாரும்போது கைது செய்து இவருக்கு அந்த தண்டனை கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு சொல்ல இந்த லிங்சி 1000 முறை அவருடைய சரீரம் என்ன செய்யப்படணும்? பீஸா துண்டு துண்டா வெட்டப்படணும். எத்தனை நாள் வெட்டுவாங்களாம்? 3 நாள் வெட்டுவாங்களாம். 3 நாட்கள். நினச்சி பாருங்க, ஒரு முறை ஒரு சின்ன கத்தி நம்மளுடைய கையில் தவறுதலாக வெட்டினாலே அதை பார்த்ததும் பயம் வந்துடுது, வேதனை வந்துடுது. 1000 முறை 3 நாட்கள். இப்போ இந்த ஜான் மெர்ச்சன்ட் இந்த வலியை ஏற்று மறிக்கக்கூடிய வேளையிலே 3 சோல்ஜர்ஸ், முன்னாடி இருக்கிறது கொஞ்சம் மறைஞ்சிச்சு எடிட்டிங்கில், ஓகே, 3 படை வீரர்கள் அவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன செய்வாங்க? ஒருத்தர் ஒரு என்ன சொல்றது, ஒரு டாங் மாதிரி ஒன்று வச்சிருப்பார். டாங்குன்னு சொன்னால் எப்படி சொல்றது, இடுக்கி மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு. வச்சு சதையை எப்படி தூக்கி பிடிப்பாரு, இன்னொருத்தர் கத்தியை வச்சு அறுப்பார். அப்போ இதை மாதிரி அவருடைய சரீரத்தை அங்கங்கே வெட்டி கொண்டு இருக்கிற நேரத்தில் அவர் வலியிலையும் வேதனையிலையும் கத்துறாரு. அப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குறாங்க, உன்னுடைய ஆண்டவரை நீ மறுதலிச்சிட்டேன்னு சொன்னா உன்னை நாங்கள் உயிரோட விட்டுறோம். அவர் வார்த்தை சொன்னாராம், என் ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன், என் ஆண்டவரை நான் விசுவாசிருக்கிறேன், என் ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும் வேணுமானாலும் நான் அதை செய்வேன். உயிர் போட்டுனாலும் போட்டும், செத்து தானே போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நான் செத்து போகிறேன். ஒரு வார்த்தையை சொன்னார், when Jesus comes I will be with you all. இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரும்போது நானும் என்ன செய்வேன்? உங்கள் கூட இருப்பேன். மரித்தார் ஜான் மெர்ச்சன்ட். சீன தேசத்திலே ஆண்டவருடைய சத்தியம் பல எல்லைகளுக்கு கடந்து செல்ல துவங்கினது. தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் உடனே ஆண்டவரை விசுவாசிப்போம். உடனே ஆண்டவரிடத்திலே நம்மை மறு உத்தரவாக நம்ம ஒப்பு கொடுப்போம். உடனே நாம் மனம் மாறுவோம், மனம் திரும்புவோம். God saved நினிவே. தேவன் நினிவேயை ரட்சித்தது போல அல்லது பாதுகாத்தது போல உங்களையும் என்னையும் இந்த நாளிலே பாதுகாப்பார், ரட்சிப்பார். நினிவேயின் ஜனங்களைப் போல கிறிஸ்துவின் முன்னண்டையிலே நம்மை தாழ்த்துவோம். நினிவேயின் ஜனங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டினது போல நம்மேலும் இரக்கம் பாராட்டுவார். நினிவேயின் ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்த தேவன் இன்றைக்கு இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருப்பார். எதிர்காலத்தை குறித்து கலங்கின சூழ்நிலையில் இருந்த நினிவேயின் ஜனங்களுக்கு நாட்களை சேமமாய் மாற்றி கொடுத்த தேவன் இந்த சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் எதிர்காலத்தை குறித்த கவலையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் நாட்கள் சேமமாக மாறும். தேவ பிரசன்னத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா? கண்களை மூடுவோம், சுருக்கமான ஜெபத்தை செய்வோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, நினிவேயின் ஜனங்களை ரட்சித்த தேவனே, இன்றைக்கு எங்களையும் நீர் ரட்சித்தருளும். நாங்கள் உடனடியாக உம்மை விசுவாசிக்கவும், உடனடியாக நாங்கள் மறு உத்தரவு சொல்லவும்,
உடனடியாக நாங்கள் மனம் திரும்பவும். யாருக்கு தெரியும், எங்களுடைய அக்கிரமங்களை எங்களுடைய தேவன் மன்னித்தாலும் மன்னிப்பார் என்ற விசுவாசத்தோடு சொன்ன நினிவேயின் ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் மேல் கொண்டு வர இருந்த அந்த ஆபத்தை கொண்டு வராமல் இருந்து அவர்களுக்காக மனதுருகின தேவனே, எங்களை பார்த்து மனதுருகி அருளும். தேவனே, எங்களுக்கான சேமமான நாட்களை கொடுத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.